ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலில் இன்றைக்கி எனக்கு பேமெண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த ஹாப்பியான நியூஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு. எப்போ ரிசீவ் ஆச்சு அப்படின்னா டிசம்பர் 3 வந்து ரிசீவ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும் பாருங்கள். டிசம்பர் 3 தான் எனக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. SBOVDP அப்படின்ட்டு உள்ள ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகுது. SBOVDPN அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் ரிசீவ் ஆகிக்கிட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் வருது. எல்லாருக்குமே கண்டிப்பாக ரிசீவ் ஆகும். நிறைய பேர் வந்து ரீஃபண்டு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து இருக்குது, நான் ரீஃபண்ட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு கூட யோசனை பண்ணி அதுக்காக கூட ஆக்டிவாக இருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வரும். அதே மாதிரி நிறைய பேர் ரீஃபண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டவுன்லோடு ஃபார்ம் வந்து வரவே இல்லை அப்படின்ட்டு. கண்டிப்பாக டவுன்லோடு ஃபார்ம் வந்து 1 by 1 தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா 10K மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து அதை டவுன்லோட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. ஸோ எல்லோரும் வந்து எனக்கு வரல அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக 1 by 1 உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் அமௌண்ட் வந்து எப்படி எல்லாருக்கும் போடுதாங்களா இல்லையா அப்படின்ட்டு டவுட்டில் இருக்கிறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய லாகின் பேஜில் ப்ரூஃப் ஆஃப் SBO அஃபிஷியல் SBO குரூப் அப்படின்ட்டு இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் பேமெண்ட் வந்து போடுறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக ஷோ ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபை வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தா வந்து தெரியும். இப்போ இதில் தான் பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் SBO அஃபிஷியல் குரூப்பில் யாருக்கெல்லாம் பேமெண்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு 1 by 1 நீங்கள் வந்து ஷோ பண்ணி பார்க்கலாம். அமௌண்ட் யாருக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து அமௌண்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதிலே பார்த்தா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி ரீஃபண்ட் அமௌண்ட் போட்டிருக்காங்களா, நியூ மெம்பர்ஸுக்கு போட்டிருக்காங்களா, ஓல்டு மெம்பர்ஸுக்கு போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு. இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஓல்டு மெம்பர்ஸ் இப்போ SBOVDP அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு சேல்ஸ் டீம் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சேல்ஸ் டீமுக்கு தான் அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகுது. அதே மாதிரி ஒரு சைடு வந்து ரீஃபண்ட் டீமுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் 1 by 1 போடுவாங்க. அதே மாதிரி நியூவாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நியூவாக ஜாயின் பண்ணவங்க ரீஃபண்ட் டீம் ஒரு சைடு, அடுத்து சேல்ஸ் டீம் ஒரு சைடு, இந்த மாதிரி தான் பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய பேமெண்ட்டை பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் SBO அஃபிஷியலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பேமெண்ட்டை வந்து இதில் ஷேர் பண்ணலை அப்படின்னா நம்மளோட ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிடுங்க. இதுதான் எனக்கு பேமெண்ட் வந்த ப்ரூஃபுங்க. ஸோ ப்ரூஃப் ஆஃப் SBO அஃபிஷியலில் வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவாங்க, நம்மளால் ஷேர் பண்ண முடியாது. ஸோ கமாண்டர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க இந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகே ஃபேமிலிஸ், இப்போ நிறைய பேருக்கு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமௌண்ட்டு. பேமெண்ட் வந்து யாருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் இதிலே வந்து பார்க்கலாம். ஹாப்பியான இந்த மூமெண்ட்டை என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆவலோடு இருந்தேன். அதையும் ஷேர் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.